வணக்கம் ஸ்ரீ காளிமுசம் ஸ்ரீ காளியமணி இப்படி நான் உங்களை அன்பு ஜோடு அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பேச்சு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்க போகும் பார்க்க போறாங்க. சந்திரனை ஆட்சி நாயனை கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பேச்சு எப்படின்னு பார்ப்போங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு அட்டம சனி எல்லாம் விலகிடுச்சார். இந்த அட்டம சனி விலகியும் இன்னும் நல்ல காலம் இன்னும் வரல சார் சொல்லிட்டு. ஏன்னா பாதி பேருக்கு நல்லது ஒரு நடந்திருக்கு. இன்னும் மீது சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு அட்டம சனி எல்லாம் விலகிடுச்சு சார், இன்னும் எனக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு நல்லதே நடக்கலையே சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் வேற இந்த சந்திரன் கிட்ட நெருங்கி வந்துருக்காரு. பொதுவா சந்திரன் ரொம்ப மென்மையானவர். அவர்கிட்ட பாவகர்கள் நெருங்கும் போது ரொம்ப அப்படியே பாதிக்கப்பட்டுரும். சோ அந்த ஒரு நேரத்துல போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த கோச்சாரத்துல குரு பகவான் அதிசாரமா உன்னைக்கு அதாவது குட்டி பேச்சுன்னு சொல்லுவோம். குட்டி கொடுக்கக்கூடிய குட்டி பேச்சுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குட்டி பேச்சு காலம் எப்படி சார் இருக்க போகுது? பொதுவாக இந்த குருவோட அதிசாரங்கிறது பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பேச்சுல இருக்க போறாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அவரு அதிசார பேச்சுல மிதுனத்துல இருந்து இவர் கடகத்துக்கு வந்தால் கூட புரியுதுங்களா 11/11/2025 பாத்தீங்கன்னா இவர் கடக ராசிலேயே ரெட்ரோகன் சொல்லக்கூடிய அந்த வக்கரகதி ஆயிடுவார். வக்கரகதி ஆகி என்ன பண்றாருன்னா 4/12/2025 என்ன பண்ணுவார்னா இந்த கடகத்திலேருந்து எகைன் மிதுனத்துக்கே வந்துருவார். இந்த மிதுனத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார்னா 11/3/2026 வரைக்கும் மிதுன ராசியில வக்கரகதியில இருப்பார். சோ அப்போ இந்த கடகத்துக்கு எப்படி சார் இருக்க போகுது? பொதுவாக கடகராசி சந்திரனை ஆட்சியனை கொண்ட கடகராசி தாய்மை உள்ளம் ரொம்ப அதிகம். யாராவது அனுசரிச்சு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த தாய் எப்படி எல்லாரும் அனுசரிப்போம் அந்த மாதிரி இயற்கையாக அனுசரிக்கிற பண்பு இவங்களுக்கு இருக்கும். சரி, அப்படிப்பட்ட கடகராசிக்கு குருவுடைய அதிசார பேச்சு போங்க. குரு உங்களுக்கு ராசி மேலே வருவார். ராசியில ஆடி சந்திரன் இருப்பார் இல்லைங்களா? அப்போ இந்த ஜனகால ஜாதகத்துல சந்திரன் மேல இப்ப கோச்சார குரு அமர்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகமா ரியாக்ட் பண்ண. குரு சந்திர யோகம்னா எல்லாருக்குமே தெரியும். மனசுல நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் துணை புரிவார். குரு பிளஸ் சந்திரன் குரு சந்திர யோகமா ரியாக்ட் பண்ணும். இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் தாங்க இருக்கும். என்ன சார் கம்மியா சொல்றீங்கன்னா? ஆமாங்க, ஏன்னா இங்க குரு வக்கரம கதிக்கு போயிடுவார். குரு வக்கரமாகறதுக்கு முன்னாடி காலகட்டம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இங்க குரு பார்த்தா உச்ச குருவா இந்த ராசி மேலே குருச்சந்திர யோகமா உட்கார்ந்து காலகட்டத்துல உங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை நீங்க நல்ல வேலை கிடைக்குங்க. பாதி பேர் வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீ எனக்கு வேலை கிடைக்கல சார்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நல்ல ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு இனிமையான வேலை காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்கு.